சில முட்டாள்தனமான காரியங்களால் நமக்கு நாமே அழிவை தேடிக்கொள்ளக்கூடிய அபாயங்கள் ஏற்படுகிறது. அதில் ஒன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் வலா ததுஉ அவுலாதிக்கும் வலா ததுஉ அம்வாலிக்கும். உங்களுக்கு எதிராக, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக, உங்கள் செல்வங்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்து விடாதீர்கள். அப்படி எதிராக நீங்கள் துவா செய்யும் போது, துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் துவா செய்கின்ற பட்சத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அபாயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்கையில துன்ப உச்சத்துல நின்றுகிட்டு உக்கிரமா ஆளட்டுமே, விடக்கூடாது. நீயா நானான்னு கேட்கணும். ஒரு சவாலான வாழ்க்கை தான் இந்த உலகத்தின் வாழ்க்கை. சிஜ்னுல் மோமினி வல் ஜன்னத்துல் காஃபிர். உலகம் மோமீன்களுக்கு ஒரு சிறைச்சாலை தான். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, ரவுண்டு கட்டி அடிக்கணும் துன்பத்தை. எங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். இருக்கவே இருக்கு அல்லாஹ்வுடைய திக்ரு, இருக்கவே இருக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன், இருக்கவே இருக்கு அல்லாஹ்வுடைய அழுகை, இருக்கு அல்லாஹ்வுடைய சஜிதா. இந்த 3 ஆயுதங்களை கையில வச்சுக்கிட்டு நாம ஏன் துன்பத்தை கண்டு மறுகணும்? நாம ஏன் துன்பத்தை கண்டு பயப்படணும்? நமக்கு எதிராக ஏன் துவா செய்யணும்? நம்ம வாழ பிறந்தவர்கள், சாக பிறந்தவர்கள் அல்ல. நாம ஆக்க பிறந்தவர்கள், அழிய பிறந்தவர்கள் அல்ல. அப்படி இருக்கையில துன்பத்தை கண்டு மருகி போய் பதுவா செய்வது, தன்னைத்தானே அழிஞ்சு போகணும், தொலைஞ்சு போகணும்னு. பிள்ளைகள் டார்ச்சர் கொடுக்குறாங்க, பிள்ளைகள் தொந்தரவு கொடுக்குறாங்க, பெற்ற கடனை தீர்க்கல, நன்றி கட்டத்தனமா நடக்கிறாங்கன்னு சொன்னா, அதுக்கும் படைத்தவனை தவிர வேறு என்ன கதி இருக்கிறது? அவர் இரத்த நாளங்கள்ல ஓடக்கூடிய உணர்வுகள் அல்லாஹ்வினால் மாற்றி அமைக்கப்படுகிறதா இல்லையா? ஷைத்தானால் ஆட்டுவிக்கப்படக்கூடிய அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்டுவிக்க வேண்டும் என்றால் பெற்ற தாயாகிய தந்தையாகிய உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். 10 முறை கேட்டீங்க, 20 முறை கேளுங்க. 20 முறை கேட்டீங்க, 40 முறை கேளுங்க. 40 முறை கேட்குறீங்க, 60 முறை கேளுங்க. 60 முறை கேட்டீங்க, 600 முறை கேளுங்க. நிச்சயமாக ஒரு நாள் உங்க பிள்ளை உங்கள்கிட்ட வந்து மண்டிடுவான். அதை விட்டுட்டு அந்த பிள்ளைங்க இறந்து போகணும்னு சொல்லி, அந்த பிள்ளைங்க அழிஞ்சு போகணும்னு சொல்லி துவா செய்வது எந்த விதத்தில்? 1000 தேளு ஒரே இடத்துல கொட்டுனா ஏற்படக்கூடிய வலியில பிரசவம் ஏற்பட்டு குழந்தையை பெக்கிறா ஒரு தாய். அதே போல காலம் முழுக்கும் தோல்லையும் மார்லையும் சுமந்து சுமந்து வேர்வையே ரத்தமா சிந்தி உழைச்சி அந்த பிள்ளைகளை காப்பாற்றுற ஒருத்தன். பிள்ளைகள் அழிஞ்சு போறதுக்கா? பிள்ளைகள் அழிஞ்சு நாசமா போகணுன்றதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம? அதனால எந்த விதத்தில் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிடக்கூடாது. நம்மளை நாமளே இழந்துடக்கூடாது, சுயத்தை இழந்து விடக்கூடாது, சுய உணர்வை இழந்து விடக்கூடாது. அதனால அன்பிற்குரியவர்களே, குழந்தைகளுடைய விஷயத்துல என்ன செய்யக்கூடாது? பதுவான்ற பேச்சுக்கே இடமில்லை. இப்ப சொத்துக்கள் அழிஞ்சு போகணும், பிள்ளைகள் மேல வெறுப்புலத்தான் அப்படி சொல்றது. என் வீடு, அந்த வீடு நான் இறந்த பிறகு அவனுக்கு தானே போகும், அந்த படுபாவிக்கு போகவே கூடாது, அந்த வீடு அப்படி நிர்மூலமா போவோம், அந்த வீடு அப்படி இடுமாண்டு போவோம், அந்த வீடு பூகம்பத்தில் இதாகி செதஞ்சு போவோம், அப்படி இப்படின்ட்டு எந்த விதத்தில் அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஆத்திர உணர்ச்சி எந்த வகையிலும் தீர்வாக ஆக முடியாது. அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்க. நீங்க வடிக்கின்ற கண்ணீர் வேல்யூபிள் உள்ளது, நீங்கள் வடிக்கின்ற கண்ணீர் வேல்யூபிள் உள்ளது. அல்லாஹ்விடத்தில் கேட்போம். என்ன துன்பம் துயரம் இருந்தாலும் என் ரப்பு என் பிடரின் நரம்பை விட பக்கத்தில் அருகாமையில் இருந்து கொண்டு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், என்னை எப்போது கேட்பான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கையில இது போன்ற சில்லறை விஷயங்களுக்கெல்லாம் பதுவான்ற அந்த விஷயத்தை கையில் எடுத்தோன்னு சொன்னா நம்மளை விட ஒரு முட்டாள், அடிமுட்டாள் யாருமே கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்து இது போன்ற பாதக செயல்களில் இருந்து பாதுகாப்பானார். இந்த காணொளியை கண்ட நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ். இது போன்ற நல்ல பிரயோஜனமான விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, பிடித்திருந்தால் லைக் செய்து, பிறருக்கும் பகிர்ந்து நன்மைகளில் கூட்டாகி கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல நசீபுகளை தந்தருள்வானாக. மன துயரங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய விரக்தியிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜஸாக்கல்லாஹ்.